receive, perceive. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க எழுதுறப்போ கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? ஸ்பெல்லிங்ல மிஸ்டேக்ஸ் வருதா? அப்போ இந்த ரூலை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த ரூல் பேர் என்ன? I before E except C. ஓகே, ஸோ C தவிர்த்து எந்த ஒரு எழுத்து வந்தாலுமே அது கூட நம்ம IE தான் எழுதுறோம். ஸோ I before E. இந்த ரூலுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? believe, BELIEVE அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். இங்கே C வரல, L வந்திருக்கு, அதனால நம்ம IE யூஸ் பண்ணுறோம். அப்போது BELEIVE தப்பு. ஸோ திரும்ப இந்த சரியான ஸ்பெல்லிங் சொல்கிறேன், BELIEVE. ஸோ பிலீவ் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? நம்புதல், நம்புறது. ஓகே, ஸோ அதுதான் அர்த்தம். அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரிலீவ். இங்கேயும் பாருங்க RELIEVE அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சரியான ஸ்பெல்லிங், இது தப்பு. ஸோ ரிலீவ் அப்படின்னா என்ன? 2-3 அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து இப்போ உங்களுக்கு தலைவலி இருக்கு, அது சரியாகிறதுக்கு நீங்கள் மாத்திரை போடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரிலீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் வேலையை விட்டு போறீங்க அப்படின்னா ஐ ரிலீவ் ஃப்ரம் மை ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 அர்த்தம் இருக்கு. ஸோ இதுலேயுமே ஸ்பெல்லிங் RELIEVE. ஓகே, அண்ட் எக்ஸப்ட் C அப்படிங்கிற ரூல் என்ன? இந்த C மட்டும் இந்த ரூலை எடுத்துக்கவே எடுத்துக்காது, ஃபாலோ பண்ணாது. அதுக்கு பதிலாக EI அப்படின்னு எழுதிக்குமா பக்கத்தில். ஸோ ரிசீவ், RECEIVE is a right spelling. இது தப்பு. ஸோ C will not follow this rule. ஓகே, ஸோ அது தப்பு. RECEIVE is the right one, right spelling. ஓகே, ஸோ ரிசீவ் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல், பெறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். நெக்ஸ்ட் deceive, DECEIVE. ஸோ இதுலையுமே பாருங்களேன், C is followed by EI. C is followed by EI, IE கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இது தப்பு, இதுதான் கரெக்ட். ஸோ டிசீவோட ஸ்பெல்லிங் கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இதுவுமே உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இந்த ரூல் எல்லா வார்த்தைக்கும் பொருந்துமா? இல்லை, இதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன்ட், பழமையான பொருட்களை நம்ம ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஸ்பெல்லிங் பாருங்களேன், ANCIENT அப்படின்னு வரும், ANCEINTன்னு வராது. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு வார்த்தை, இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், வியர்ட், WEIRD. இதுதான் சரியான ஸ்பெல்லிங், WIERD அப்படிங்கிறது தப்பு. ஸோ எதனால் இந்த வார்த்தையில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்க சில எக்ஸப்ஷன்ஸை வந்து நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். இதுக்கு வேறு எந்த ரூலுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னா காமெண்ட்ஸில் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதில் வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணி இதை விட நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். அண்ட் இங்கிலீஷ் பேசியும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ட்ரெயினர் வேணும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ எங்கள் டீமை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள்.